ஸோ இப்போ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு விவசாயி. உங்கள் சொந்த இந்த நிலத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலர் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வந்து இது ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க, க்ரோ பண்ணுறீங்க, ரைட்? ஸோ அப்போ சடனாக வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட வந்து, இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு ப்ரொடெக்டட் வெரைட்டி, நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து விளைச்சல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது கொஞ்சம் கிரேசியாக இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து இந்தியாவில் பெப்சிகோவுக்கும் விவசாயிகளுக்கும் நடுவில் இப்படி ஒரு பெரிய வந்து சண்டை வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பெப்சிகோ கிட்ட வந்து FL 2027 அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பொட்டேட்டோ வெரைட்டிக்கு இந்த இந்தியாவில் வந்து லீகல் ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ், இந்த லேஸ் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ரொடியூஸ் பண்ணுற இது ஒரு சூட்டபிளான வெரைட்டி, இது இந்த பர்டிகுலர் அந்த பொட்டேட்டோ. ஸோ 2019 குஜராத்தில் சில ஃபார்மர்ஸ் வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு பெப்சிகோவுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா, ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த விவசாயிகள் மேலே கேஸை போட்டாங்க. யார்? பெப்சி கம்பெனி. அதுவும் வந்து லட்சக்கணக்கான டேமேஜஸும் கேட்டாங்க. இப்போ இங்கே தான் வந்து ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகிறது. எப்படின்னா, இந்தியாவில் வந்து PPVFR ஆக்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் லா இருக்குது. இந்த லா எப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரைட்ஸ் வந்து அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்டட் வெரைட்டியாக இருந்தாலும் சர்டைன் கண்டிஷன்ஸ்க்கு சப்ஜெக்டாக ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகள், அவங்க ஹார்வெஸ்ட்டில் இருந்து அந்த சீடை வந்து சேவ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், விதைக்கலாம், ரீசோவ் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஆனால் ப்ரொடெக்டட் சீடை வந்து பிராண்டட் சீடாக வந்து மார்க்கெட் பண்ண வந்து விட மாட்டாங்க. அது மட்டும்தான் இந்த ரைட்ஸில் வந்து கவர் ஆகலை. ஸோ இப்போ அமெரிக்காவோட இது கம்பேர் பண்ணுங்கள். யூஎஸ்ஏல எப்படின்னா, சர்டைன் பேட்டன்டட் சீட்ஸும் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸ்க்கு வெரி ஸ்ட்ராங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் இருக்குது. டிபெண்டிங் ஆன் த பேட்டன்ட் அண்ட் கான்ட்ராக்ட் வந்து விவசாயி வந்து அந்த சீடு வாங்கி அந்த பர்டிகுலர் கிராப்பை வந்து க்ரோ பண்ணலாம். ஆனால் ஹார்வெஸ்ட்டில் இருந்து சீடை வந்து சேவ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இதையே நான் திரும்ப வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பண்ணால் அது வந்து ஒரு பெரிய லீகல் ப்ராப்ளம் வந்து அந்த விவசாயிகளுக்கு வரும். ஸோ இந்தியா வந்து என்ன சொல்கிறதுனா, கம்பெனிஸ்க்கும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது, ஆனால் விவசாயிகளுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்தியா. ஸோ பெப்சிகோ கேஸ்க்கு வந்து இதனால தான் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய வந்து பேக்லாஷ் வந்திருக்கு. ஸோ எவென்ச்சுவலி கடைசியில் என்ன ஆச்சுன்னா, பெப்சிகோ வந்து இந்த விவசாயிகள் மேலே போட்ட லா சூட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து லட்சக்கணக்கான ரிசோர்ஸஸ், R&D ரிசோர்ஸ்லாம் வச்சு இந்த ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புது கிராப் வெரைட்டி வந்து டெவலப் பண்ணுறாங்க. அது விவசாயிகள் அதை வாங்கி அவங்களோட லேண்டில் வந்து க்ரோ பண்ணுறாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீடு மேலே யாருக்கு வந்து அதிகமான உரிமைகள் இருக்கணும்? அந்த கம்பெனி வந்து கண்டுபிடிச்ச டெக்னாலஜிக்காரங்களுக்கா, இல்லை அதை வந்து விளைச்ச அந்த வந்து விவசாயிகளுக்கா? வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். நீங்கள் எப்படி இந்த டாப்பிக்கை பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி.